யார கேட்டாலும் கேலரி டெபிசிட், அதாவது கேலரி தட்டுப்பாடுல இருந்தாதான் வெயிட் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னடான்னா உங்க டயட்ல நட்ஸ் சாப்பிடுங்க, வேர்க்கடலை சாப்பிடுங்க, சிக்கன், மட்டன் அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் கேலரி அதிகமா இருக்கிற உணவாச்சே. அதுல எப்படி நம்மளுக்கு வெயிட் குறையும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இல்லைங்களா? உங்களோட கேலரி சம்பந்தமான பேசிக் சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த கேலரிய பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சப்போஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேரு ராமு, இன்னொருத்தர் பேரு சோமு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ராமுங்கிறவரு கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் டயட் அப்படின்னு சொல்லி கேலரிய கவுண்ட் பண்ற டயட்ல இருக்காரு. இன்னொருத்தர் சோமு, அவர் வந்து கேலரி எல்லாம் நான் கவுண்ட் பண்ணல. நான் வந்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட், மாவுச்சத்து அதை நல்லா குறைச்சிட்டு ஹோல் நேச்சுரல் ஃபுட்ஸ், அதாவது புரோட்டீன், நேச்சுரல் ஃபேட்ஸ், ஃபைபர் அந்த மாதிரி முழு உணவுகளா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டயட்ல இருக்காரு. இப்போ ராமு ஒரு கடைக்கு போறாரு. அவரு நம்ம வந்து ஒரு சோடா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் ட்ரிங்க் குடிக்கிறாரு. அதுல 500 கேலரி இருக்கு அப்படின்னு உடனே நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த ராமுங்கிறவரு ஒரு நாளைக்கு நம்ம 1500 கேலரி தான் சாப்பிடணும். நமக்கு தேவையானது 2000 கேலரி. ஆனா 1500 சாப்பிட்டோம் அப்படின்னா மீதி 500 கேலரி ஒவ்வொரு நாளும் நம்ம டெபிசிட் வைக்கும் பொழுது நம்மளோட வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி 1500 கேலரியை பிக்ஸ் பண்ணி அவரு டயட்ல இருந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க உடம்புக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாமா? அவரு உடம்புல சோடா போய் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சோடா வயித்துக்குள்ளார போன உடனேயே இம்மீடியட்டா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவரோட ரத்தத்துல கலந்துருது. ரத்தத்துல கலந்து அது சர்க்கரையா மாறுது. சர்க்கரையா மாறி சர்க்கரை அளவை அதிகப்படுத்தின உடனே யார் ஓடி வருவாங்க? நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன். ஏன்னா ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருந்தா இன்சுலினுக்கு பிடிக்காது. அது உடனே அவங்க கம்மி பண்ணியே ஆகணும். அதனால இந்த இன்சுலின் ஓடி வருவாங்க. இன்சுலின் வந்து என்ன ஆர்டர் கொடுப்பாங்க தெரியுமா? அச்சச்சோ, ரத்தத்துல இவ்வளவு சர்க்கரை அதிகமா இருக்கு. உடனே அதை ரத்தத்துல இருந்து தூரப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் கொழுப்பா மாத்தி அவரோட தொப்பையில இருக்கிற ஃபேட் பேங்க்ல போய் வைங்க அப்படின்னு ஆர்டர் போடுவாங்க. சோ அந்த சோடால இருக்கிற அத்தனை கேலரியும் கொழுப்பா மாறி தொப்பையில இருக்கிற ஃபேட் பேங்க்குக்கு போய் சேர்ந்துருது. இதுவே சோமு கடைக்கு போறாரு. அங்க 4 முட்டை சாப்பிடுறாரு. அதாவது முழு முட்டையா, வெறுமனே எக் ஒயிட் கிடையாது. முழு முட்டையா சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு அப்பா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 முட்டையில ஒரு முட்டையிலயும் 6 கிராம் புரோட்டீன் இருக்கு. 24 கிராம் புரோட்டீன் சாப்பிட்டாச்சு அப்படின்னு மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு போறாரு. அதுல இருக்கிற கேலரி என்ன அப்படிங்கறத பத்தி அவரு யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் அந்த 4 முட்டையோட எழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. சரி, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1 கிலோவுக்கு 1 கிராம் வரைக்கும் புரோட்டீன் தேவை மினிமம். சப்போஸ் 60 கிலோ இருக்கீங்க, இப்போ எடை போட்டு பாத்தீங்கன்னா 60 கிலோ இருக்கீங்கன்னா 60 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு தேவை. நீங்க ஒரு வேளை ஜிம்ல போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, இல்ல மாசமா இருக்கீங்க, இல்ல தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிலோவுக்கு 1.5 கிராம் புரோட்டீன் தேவை. அதாவது 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 90 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு தேவை. இவர் சாப்பிட்ட உணவுக்கு அவரோட உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பாக்கலாமா? இவர் சாப்பிட்டதுல புரோட்டீன், நேச்சுரல் ஃபேட்ஸ் இதுதான் அதிகமா இருக்கே தவிர இதுல மாவுச்சத்தோ சர்க்கரையோ இல்ல. அதனால இவரோட உடம்புக்குள்ளார இந்த உணவு போன உடனே ரத்தத்துல சர்க்கரையினோட அளவு ரொம்ப அதிவேகமா ஏறாது. அதிவேகமா அந்த சர்க்கரையா அது மாறல அந்த உணவு அப்படின்னாலே இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் ரத்தத்துல ரொம்ப அதிகமாகாது. அப்போ இவர் சாப்பிட்ட உணவுகள் வயிறுக்குள்ளாரே கொஞ்ச நேரம் இருந்து பொறுமையா செரிச்சு பொறுமையா அதோட சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உடம்புக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதனால அவருக்கு பசிங்கிறது டக்குன்னு எடுக்கவே எடுக்காது. அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அவருக்கு எந்த ஒரு பசியுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இவர் சாப்பிட்ட உணவு வயிறை விரிவடைய வச்சு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெப்டின், பெப்டைட் ஒய் இந்த மாதிரி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுது. இதுவே ராமு சாப்பிட்ட அந்த பாட்டில் சோடா இம்மிடியட்டா வயிறுல இருந்து ரத்தத்துக்கு போய் சர்க்கரையா மாறினதுனால அவரோட வயிறு எம்டியாவே இருக்கு. அப்போ என்ன இது, இப்பதான் உணவு வந்த மாதிரி இருக்கு, டக்குன்னு மாயமா போச்சே, எனக்கு இன்னும் உணவு வேணும் அப்படின்னு சொல்லி ராமுவோட வயிறு இன்னும் இன்னும் உணவை கேட்கும், பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அவரு அடுத்தடுத்த உணவுலையுமே இந்த மாதிரி ஈஸியா செரிச்சு ரத்தத்துல கலக்கிற மாதிரி மாவுச்சத்து இல்ல சர்க்கரை உணவை அந்த 1500 கலோரிக்குள்ளேயே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் பசிங்கிறது அவருக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வயிறுல அவரோட உணவு பொறுமையா தங்கி பொறுமையா சத்துக்களை ரிலீஸ் பண்ணவே இல்லை. அவர் சாப்பிடுற உணவுகள் எல்லாமே டக்கு டக்குன்னு ரத்தத்துல போய் சர்க்கரை அளவு அதிகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமா இன்சுலினுக்கு அவரு ரெஸ்ட் கொடுக்கவே இல்லை. இன்சுலினையும் அதிகமாவே வச்சிருக்காரு. அதிகமாவே இருந்தா அவர் சாப்பிட்ட உணவு தொப்பையில உள்ள ஃபேட் பேங்க்குக்கு போகும். அது மட்டும் இல்லாம அவருக்கும் பசி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு தேவையான வேலைகள், அதாவது நம்ம நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றோமோ இல்லையோ,
நம்ம உடம்பு அதோட வேலையை டெய்லி செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? ஹார்ட் பம்ப் பண்ணியே ஆகணும். லங்ஸ் நம்ம மூச்சு விடுற காத்த பியூரிஃபை பண்ணியே ஆகணும். கிட்னி, லிவர் இப்படி உள்ளுக்குள்ளார இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சே ஆகணும். அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கணும். இப்படி நம்ம கம்மியான கேலரி எடுக்கும் பொழுது அதுங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காததுனால ஜென்ரலாவே நம்ம டயர்டா ஃபீல் பண்றோம். பசி அப்புறம் டயர்ட்னஸ் இது ரெண்டுமே இந்த மாதிரி கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட்ல தவறான உணவுகள், அதாவது மாவுச்சத்து சர்க்கரை உணவுகளை எடுத்து கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு இது பலன் அளிக்காது. மாறுதலா இதுல நம்மளுக்கு ரொம்ப பிஞ்ச் ஈட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர்னு நம்ம உணவை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டயர்டாவும் பசியாவும் இருக்கிறதுனால அதிகமான ஸ்வீட்டு அதிகமான உணவையும் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால போக போக சில சமயங்கள்ல இதுல வெயிட் ஜாஸ்தி கூட ஆகுமே தவிர வெயிட் குறையிறது நல்லாவே ஒரு 10 கிலோ 15 கிலோ குறையிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அரிதா தான் நடக்கும். இதுவே நம்ம ஃப்ரெண்ட் சோமு மாதிரி இன்சுலினை தூண்டக்கூடிய மாவுச்சத்து சர்க்கரை அதை ஒதுக்கிட்டு இந்த மாதிரி முழு உணவுகள் எடுக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத அதிகமான கெலோரியை நம்மளால சாப்பிடவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி உணவுகள் நம்மள போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு பஃபே விருந்துல சாப்பிட போறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பஃபே விருந்துல முதல்ல நம்ம போய் அங்க இருக்கிற சிக்கனு, முட்டை, பன்னீர் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அடுத்தது சாலட் செக்ஷன்ல போய் சுண்டல் அப்புறம் காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கடைசியா இப்போ நம்ம அந்த டெசர்ட் சாப்பிடலாம், அந்த கேக்கு இல்லைன்னா அந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறோம்னா நம்ம மூளைக்கு நல்லா தெரியும் இந்த கேக்கு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி உணவுகள் ரொம்ப நேரம் வயிற்றுல தங்காது, இம்மீடியட்டா ரத்தத்துல கடந்து சர்க்கரையா மாறிடும். சோ இந்த உணவை இவங்க இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு நம்மள சாப்பிட தூண்டும். இதுவே வயிறு ஃபுல்லானதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு பீஸ் சிக்கனோ இல்ல முட்டையோ பன்னீரோ நம்மளால சாப்பிடவே முடியாது. ஏன்னா அதுவும் மூளைக்கு தெரியும் இந்த மாதிரி உணவுகள் நம்ம வயிறுல கொஞ்ச நேரம் தங்கி செரிச்சு பொறுமையா தான் அதோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அதனால இந்த உணவுகள் சாப்பிட இப்போ இவங்களோட வயிற்றுல இடம் இல்ல அப்படின்னு போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும். என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடுறோம் அப்படிங்கிறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக எப்பயுமே நம்ம இந்த மாதிரி மாவுச்சத்து சர்க்கரை உணவு சாப்பிடக்கூடாதா அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம். ஆனா தினம் தினமும் இந்த மாதிரி மாவுச்சத்து சர்க்கரை உணவு சாப்பிட்டு நான் வெயிட்டை குறைக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இது நாளடைவுல நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷனை தான் உண்டு பண்ணும். ஏன்னா தினமும் நம்ம பசியோட இருந்து டயர்ட்னஸோட இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ரிசல்ட்டையும் பார்க்கல அப்படின்னா என்னடா இது வாழ்க்கை, ச்சே டயட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு அப்படின்னு தான் தோணும். இதுவே இந்த சோமு மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் மாவுச்சத்து சர்க்கரை மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மீதி எல்லா நாளும் தினம் தினம் இந்த மாதிரி முழு உணவுகளை சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பசி டயர்ட்னஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஈஸியா நம்மளால வெயிட்டை குறைக்க முடியும். சோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றவங்க என்ன உணவு சாப்பிட போறோம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. புரோட்டீன் அதோட கூட வர நேச்சுரல் ஃபேட்ஸ கட்டாயம் எடுங்க. அப்பதான் உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.